ரஸ்தாலி, ஏலக்கி போன்ற பழத்தோட தோல் பார்த்தோம்னா நல்ல மென்மையா மெலிதா இருக்கும். ஆனா இந்த மலை வாழைப்பழத்தோட தோல் இப்படி தடிமனா இருக்கும். இந்த தோலோட உட்பகுதி அலர்ஜிக்கு மேல் பூச்சு மருந்தா நம்ம பயன்படுத்தலாம். நம்ம தோல்ல ஏதாவது ரேஷஸ் இருந்ததுன்னா, சன்பர்ன் போன்ற ரேஷஸ், சிவப்பு தன்மை, நமைச்சல் போன்ற பிரச்சனை இருந்ததுன்னா இந்த வாழைப்பழத்தோட தோல் எடுத்து நம்ம இதோட உட்பகுதியை ஸ்கின்ல நல்லா தேய்ச்சி விட்டோம்னா அந்த ரேஷஸ்னால வரக்கூடிய நமைச்சல், எரிச்சல் இது எல்லாமே சரியாகும். அதிகப்படியான வயிறு புண்கள் இருக்கிறவங்க அந்த புண்களை ஆற்றுவதற்காக இந்த வாழைப்பழ தோலோட உட்பகுதியை பயன்படுத்தலாம். இந்த உட்பகுதி மட்டும் எடுத்து இதை நம்ம சாப்பிடலாம். இது ஜீரணம் ஆகக்கூடியதுதான். இது ரெகுலரா வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு இதையும் சாப்பிட்டுட்டு வரும்பொழுது இது புண்களை ஆற்றக்கூடிய ஒரு ஆஸ்ட்ரஞ்சென்ட்டாகவும் வட்டச்செய்யும் தன்மை உடையதாகவும் இருக்கும். இந்த வாழைப்பழத்துல பொட்டாசியம் அதிகமா இருக்கிறதுனால இது ஒரு சிறந்த சிறுநீர் பெருக்கியா இருக்கும். அது மட்டும் இல்லாம பிபியை கண்ட்ரோல்ல வைக்கக்கூடிய மருந்தாகவும், ஸ்ட்ரோக் மற்றும் ஹார்ட் கம்ப்ளைண்ட்ஸ் வராம தடுக்கக்கூடிய ஒரு மருந்தாகவும் இருக்கிறதுனால நம்ம வாழைப்பழம் வாரத்துல 3 முறையாவது உணவா பயன்படுத்துறது நல்லது. அல்சர், மலச்சிக்கல் மற்றும் ஜிஆர்டி போன்ற பிரச்சனை இருக்கிறவங்க இதை தினமும் காலையிலயும் மாலையிலையும் இருவேளையும் பாலோட சேர்த்து லவங்கப்பட்டை சேர்த்து எடுத்துட்டு வரும்பொழுது வயிற்று புண்களை ஆற்றக்கூடிய மருந்தா இருக்கும். பொதுவாகவே மலச்சிக்கல் இருந்தா வாழைப்பழம் எடுத்துக்கிட்டா சரியாயிடும். அதனால வாழைப்பழம் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. அதற்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா இதுல இருக்கக்கூடிய செல்லுலோஸ் சொல்லக்கூடிய ஃபைபர், செல்லுலோஸ், ஹெமி செல்லுலோஸ் மற்றும் ஆல்பா கிளைகன்ஸ் போன்ற வேதிப்பொருட்கள், உயிர் வேதிப்பொருட்கள் இதுல இருக்கிறதுனால அவை மலச்சிக்கல் வராம தடுக்கக்கூடிய மருந்தாகவும், ஸ்டூல் ஃபார்மேஷன் நல்ல பல்க் ஆகக்கூடிய ஒரு மருந்தாகவும் இருக்கிறதுனால வாழைப்பழம் எடுக்கும்போது நமக்கு கான்ஸ்டிபேஷன் வராது. அதே போல இதுல இருக்கக்கூடிய பெக்டின் புண்களை ஆற்றக்கூடிய மருந்தா இருக்கும். கோலனோட நம்ம குடல்ல இருக்கக்கூடிய பெருங்குடலோட உறிஞ்சும் தன்மை, வாட்டரை உறிஞ்சும் தன்மையை அதிகப்படுத்தக்கூடிய மருந்தா இருக்கிறதுனால நமக்கு மலம் கெட்டி ஆகாம இலகி கான்ஸ்டிபேஷன் இல்லாம மலச்சிக்கல் இல்லாம இது பார்த்துக்கும். இப்ப நம்ம லவங்கப்பட்டை பொடி, லவங்கப்பட்டை பொடி புண்களை ஆற்றக்கூடிய மருந்தா இருக்கிறதுனாலயும் அசிடிட்டியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மருந்தா இருக்கிறதுனாலயும் நம்ம அதை சேர்த்திருக்கோம். இதோட கற்கண்டு பொடி சேர்த்துக்கலாம். டயபெட்டிஸ் பேஷண்ட், சர்க்கரை நோயாளிகள் கற்கண்டு சேர்க்காம வாழைப்பழம், லவங்கப்பட்டை பொடி சேர்த்து எடுத்துக்கலாம். இதை இப்போ நம்ம அரைச்சிடலாம். வாழைப்பழம், லவங்கப்பட்டை பொடி, கற்கண்டு மற்றும் பால் சேர்ந்த இந்த பானம் காலை மாலை இருவேளையும் தொடர்ந்து எடுத்துட்டு வரும்பொழுது மலச்சிக்கலை போக்கக்கூடிய மருந்தாகவும், குடலில் உள்ள புண்களை ஆற்றக்கூடிய மருந்தாகவும், பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளை போக்கை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும், ஜிஆர்டி அப்படின்னு சொல்லக்கூடிய கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மருந்தாகவும் செயல்படும். அன்பான நேயர்களே,